பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீதியின் சூரியனே, எங்கள் மேல் பிரகாசியும். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி நோக்கி பாரும். எங்கள் மேல் கிருபையாயிரும். உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு, உம்முடைய வசனத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டு, உம்மேல் அன்பை எங்கள் தலையில் சுமந்து கொண்டு, உம் அபிஷேகத்தை நாங்கள் சுமந்து கொண்டு திரிகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, எங்களுக்குள் அநீதி காணப்படாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும். நாங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து நீதியுள்ள ஊழியக்காரராக, உத்தம ஊழியக்காரராக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். யோபையாவை போல உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். யோசிப்பையாவை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எலியாவை போல ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். சத்துருக்களை அழித்து போடும் யுத்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, வேதகால பரிசுத்தவான்களும் உமக்கு உண்மையாய் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல, ஆண்டவரை, நாங்கள் இன்னும் அதிகமாய், அதை காட்டிலும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு நீர் எங்கள் நீதிமான்களாய் மாற்றும். உத்தம ஊழியர்களின் வழிகளில் நடந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு, அவர்களை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். மறுரூபமாக்கும். நீதியை எங்களுக்கு போதி தரலும். நீதிமான்களாய் மாற்றும். உம் நாமத்தின் மகிமைக்கு நாங்கள் வாழ எங்கள் கிருபை செய்யும். எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்நாளை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பலனை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தாளந்துகளை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களையே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை நீதிமான்கள் ஆக்கும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்மண்டை சேரும்படியாக உம் திரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்தை வந்தடையும்படியாக எங்களை சுத்திகரியும். உம் திரு சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடித்தவர்களாக, ஒரு குறைவும் இல்லாமல் முழுமையாய் நிறைவேற்றி முடித்தவர்களாக உம்மண்டை வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் ஆவியானவர் எங்கள் மீது ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் நீதியை கற்றுக்கொள்வோம். நீதியின் பாதையில் நடப்போம். நீதிமான்களாய் மாறுவோம். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.